ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு நாகமல் லிஸ்டில். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறோன்னா கொஞ்சம் வெளியே போகிறோம். யாரு? நானு, ராதம்மா, ஐஸ் வந்து வரமாட்டலாமா வீடியோக்குள்ளே. ரதம்மா எங்கே போகிறோம்? ரொம்ப கேவலமாக. பரவாயில்ல ரதம்மா, அழகாக தான் இருக்கீங்க. எங்கே போகிறோம் சொல்லுங்கள்? வேலைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து டவுன் ஹால் வந்துட்டோம். டவுன் ஹால் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வண்டிக்காக. வண்டி வந்தோடனே வந்து நாங்கள் வந்து கேட்ரிங் ஒர்க் வந்துருக்கோம். ஏறதம்மா எங்களோட மெயின் காட்டுங்கக்கா, காட்டுங்க. வெக்கமா இது பேர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க, எப்படி பரிமாறத வீடியோ எடுத்துருக்கீங்க? நீ அதுக்கு மனுஷன் அப்படியே எடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க இருங்க. வேலையிலேருந்து கிளம்பியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. காட்டிட்டேன். ஓகே பாய். இப்போ வந்து நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து டவுன் ஹால் போயிட்டு இப்போ நம்ம வந்து டவுன் ஹால் வந்துட்டோம். ஏக்கா அக்கா பேசுக்கா. ஆமாம், நம்ப மாட்டேன். ஐசே எனக்கு ஃபோக்கஸ் பண்ணியாடு. ஓகே கைஸ், எப்படியோ ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. அதனால் முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் இதோட. சரி வாங்கிக்கோங்க. இது என்ன வம்பா போச்சு? ஐயோ கஷ்டப்பட்டு வந்த சேராதம்மா. ஆமாம், 15 பீல செம்மையா நசுக்கி சாவடிச்சிட்டாங்க தெரியுமா? முன்னாடியே போட்டு நசுக்கிறாங்க. முடியல சத்தியமா. இப்படியே வெற்றிகரமாக எங்கள் ஏரியாவில் இறங்கிட்டோம். ஏறாதம்மா உயிரோட இறங்கி. ஆமாம், உண்மையாகவே ஸ்கூல் பிள்ளைங்க பேக் அப்போ வச்சு நசுக்குறாங்க. அப்படிதான் அப்பாவை கூப்பிட்டு போ வைக்கிறதுல இருக்கிறேன். மழை வேற வந்துட்டு இருக்கு. என்னதான் பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு நீங்களே பாருங்க. அதம்மா பாய். இது தரேன். வீட்டுக்கார வந்துட்டாரு. அம்மா ஒரு மூட்டை சமந்துட்டு வரேன். வேற லைட் கூட போடாமல் இருக்காங்க. ஹாய்ங்க அம்மா. அப்போ நசுக்கி கொண்டுட்டாங்கடா. அம்மா எப்படி மூட்டை எவ்வளோ வெயிட்டு? சரி இருங்க, கண்ணு மூடுங்க. சொல்லு, கண்ணு மூடுங்க. கண்ணு மூட சொல்லு, சொல்லு. கண்ணு மூடுப்பா, கண்ணு மூடு. கண்ணு மூடுங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பால்சா எடுத்துக்கிறியா? இல்ல, உங்களுக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அல்லா எடுத்துக்கிறியா? இல்ல, வெட்டி வாங்கி எடுத்துக்கிறியா? எஸ். எப்படி கண்டுபிடிச்சு?
பாருங்க. என்ன எனக்கு நானே போட்டு போகிறேன். பாருங்க யார் போடுறதுன்னு அதுக்கு பார்த்துக்கலாம். அதில் தான்ப்பா இருக்கு. கதவை சாத்துங்க, கொஞ்சம் கிளார் அடிக்குது. கையே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னது மட்டியா? ரிங்கு இல்ல, உனக்கு தான் மெட்டி வாங்கினேன். ரிங்குடா. ஏய் போடா. ஏய் லூசு, இது மெட்டி எங்க வீட்டுக்காருக்கு நான் வாங்கினேன். மெட்டிங்க. ஆமா நீ போட வேண்டியது நான் போட்டுக்கிறதா? பாய்ஸுக்கு போகிற நான் தான் சொன்னேன் உனக்கு எப்படி தான் மெட்டி வாங்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா இப்போ போடுவேன். இப்போ பாருங்க, கஷ்டப்பட்டு இன்னைக்கு 400 ரூபா சம்பாதிச்சு உனக்கு அதில் மெட்டி வாங்கிட்டு வந்தா எனக்கு மேரேஜ் ஆகலன்னு சொல்லுவேன். இப்போ நான் மெட்டி போட்டு விடுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, நான் மெட்டி வாங்கிட்டேன், அதான் போட்டு விடுறேன். என் ரொம்ப நாள் ஆசை தெரியுமா மெட்டி எல்லாம் போட்டு. அப்புறம் எனக்கு வந்து சடிஷன் ஆகாதுடா, மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்குள்ளே ஒரு நான் சொல்ல வேண்டியதில் காலை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்கள் போட வேண்டியதுடா. எங்களுக்கு லைசன்ஸ் இருக்குப்பா, உங்களுக்கு லைசன்ஸ் வேண்டாமா? எங்கள் லைசன்ஸ் எல்லாம் வேண்டாம்டா. நான் உங்களுக்கு எக்ஸ்பீரி ஆக எங்களுக்கு எக்ஸ்பீரி ஆகாதுடா. அழகா இருக்கீங்க. சீரியஸா சூப்பரா இருக்குடா. ஏன்டா மானத்தை வாங்குறடே? உண்மையா அழகா இருக்கு. அந்த கால் கொடு. இது ஏன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்த முறைப்படி இதெல்லாமே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அக்கா எங்கள் மாமா காலையெல்லாம் பார்க்கும்போது நம்ம புருஷங்களையும் வெட்டியிருந்து அழகாக இருந்திருக்கும்ல. ஒரு அழகும் இல்லை, எனக்கு மெட்டே எல்லாம் வந்தது அழகு. போங்க, இது அழகு. எனக்கு அழகு இல்லை. டைட் ஓகேவா? ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாங்கினேன். ரொம்ப இது போட்டோம்னா பார்த்துக்கோ. ஏன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இப்போ கழட்டுறக்கு உங்களுக்கு கஷ்டமாக. இப்போ ஓகேவா? செமையாக இருக்குங்க. ஐ லவ் யூ. எனக்கு செம்மையாக்க தெரியும், நீ செம்மையாக பண்ணுறப்போ எனக்கு ஹாப்பி. ஐ எம் ஸோ ஹாப்பி. நீ இது எனக்கு செம்மையாக பண்ணுற போல தெரியுது. இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. பிடிச்சிருக்கு, ஆனால் சின்ன குறை என்னன்னு தெரியுமா? இது நான் போட்டோன்னு வச்சுக்கவ, என்னடா காலில் மெட்டி போட்டுக்கிறேன்னு சொல்லி பார்ப்பாங்க எல்லாருமே. திரும்பி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக மெட்டி போட்டுட்டு இருக்கேன். அதுவும் பாரு, 2 கால்லையுமே போட்டு விட்டுக்கிறேன். 2 கால்லையும் 2 மெட்டி. சிண்டு வர கட்டிட்டு இருக்கான். சரி, ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், என்னென்ன பண்ண இன்னைக்கு போய்? இன்னைக்கு என்ன பண்ண, இன்னைக்கு எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்குள்ள சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு பாத்திரமெல்லாம் கழுவி சொல்லிடலாம் கூட்டி எடுத்துட்டு நான் கரெக்டாக வீட்டில் கிளம்பி போனது 8 மணி. 8:10 இருக்கும். அந்த டைத்துல தான் கிளம்பிப்பேன். கிளம்பி பஸ்ஸுக்கு போனால் பஸ்ஸும் வரல. அங்கே ஒரு 20 நிமிஷம் இருந்தால் அப்புறம் 8:45க்கு பஸ் வந்துச்சு. 15 பீரியடில் எஸ்டெண்டில் தான் போனோம். எஸ்டெண்ட் வந்துச்சு. அப்புறம் எஸ்டெண்டில் போயிட்டு அப்புறம் அங்கே கரெக்டாக 9:30 போயிட்டோம் டவுன் ஹாலுக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு எதனா சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போயிட்டு என்ன சாப்பிட்டேன்னா கிச்சடி சாப்பிட்டு ஒரு உளுந்து வடை சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். உக்கடம், அந்த மண்டபத்துக்கு வந்து உக்கடம். அங்கே போயிட்டு மண்டபம் பேர் உக்கடமா? இல்லை, மண்டபம் பேர் தெரியல, உக்கடத்துல மண்டபம். அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் சாரி எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் சாரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் டேபிள் சேர் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு மேலே ட்ரெஸ் துணியெல்லாம் போட்டு சேருக்கு டேபிளுக்கெல்லாம் போட்டுவிட்டு நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துச்சு. சாப்பாடு எல்லாத்தையும் இறக்கி எல்லாத்தையும் பேசலில் கரெக்டாக போட்டுட்டு அப்புறம் பந்தி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக 12:30 மணிக்கு பந்தி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 12:30 மணிக்கு இப்போ 2:30 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. 2:30 மணிக்கு மேலே நாங்கள் சாப்பிட்டு
அப்புறம் அங்கேருந்து அப்புறம் எல்லாத்தையும் கழுவுவோம் மேலே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் டேபிள் சேர் எல்லாம் போட்டது மறுபடியும் எடுத்து தான் மடித்து எல்லாத்தையும் ஓரம் கட்டி அதுவும் நம்ம தான் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து அப்படியெல்லாம் இல்லை, டேபிள் சேர் எல்லாத்தையும் தூக்கணும் கொடுக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் ஒதுக்கழிச்சு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வண்டி ஏறி அப்புறம் டவுனால் வந்து இறங்கிட்டோம். டவுனால் வந்து இறங்கிட்டு அப்புறம் வந்து இவருக்கு மெட்டி வாங்குறதுக்கு போகணும். எனக்கும் தான் சேர்த்து வாங்க போனேன். ஒரு 500 ரூபா பத்தலையா, சரி வேண்டாம். அப்புறம் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து இல்லை 7ஆம் தேதி சம்பளம் வந்துடும்ல, அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம், உனக்கு நல்லா பார்த்ததே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இவருக்கு வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு காலில் மெட்டி போட்டு பார்க்கணுன்னு. அதனால் வந்து நான் மெட்டி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இவருக்கு தெரியாமல் இவருக்கு நான் சொல்லலை, இவருக்கு வாங்க போகிறேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் பஸ்ஸு அங்கேயும் நின்றுட்டே தான் வந்தோம். டவுன்ஹால்லேருந்து காந்திபுரத்தில் வந்து அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 15B வந்துச்சு. 15B பற்றி இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப கஷ்டம் இந்த பஸ்ஸில் வராது. சாமி அது நினைச்சாலே ஒரு இதாகவே ரொம்ப டயர்ட். நான் எத்தனை மணிக்கு போனேன் இப்போ டைம் அவ்வளோ தெரியுமா? கரெக்டாக 6 மணிக்கு வீட்டிலேருந்து 8:10 கிளம்புன காலையில். இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னோடய சம்பளம் ஒரு நாள் சம்பளம் 400 ரூபா. இந்த 400 ரூபாய்க்காக காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பாடுபட்டுக்கிறேன். எத்தனை நாள் வேலைக்கு போகிறேன்? வரும்போது வேலைக்கு போறியா? ஏதோ சீசன் டைம் தானே போனேன். அடுத்தது வந்து 6, 7 5, 6, 7 3 நாள் வந்து இருக்குது அவினாசியில். அதுக்கு சொல்லியிருக்காங்க, போகிறோமா என்னன்ட்டு கேட்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை போகணும், 3 நாள் போனோம்னா நம்மளுக்கு ஒரு 2000 ரூபா கிடைக்கும்ல. காலையில் மதியம் வந்துட்டு என்ன பெண்டு கழுன்றோம் இருந்தாலும் ஓடிதாகணும். ஏன்னா அடுத்த மாதம் இவருக்கு வந்து சம்பளம் வரும். இந்த மாதம் போன மாதம் சம்பளம் வந்தது. ஹாஸ்பிட்டல் செலவுக்கே சரியாக போச்சு. அது நீங்களும் பார்த்துருக்கீங்க. இந்த போயிட்டு வர்றது நாயும் அடிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு சின்ன மெடிக்கல் செலவும் இருந்தது. ஒன்று மறுபடியும் நான் 3 நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு மெடிக்கல் செலவு இருக்குது. அப்புறம் அது இது பண்ணணும்ல, அதுக்காக வச்சு இதாகணும் போடலாம் ஓடிட்டு இருக்கிறப்போ. ஆமாம் பணம் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஹாஸ்பிட்டல் செலவுக்காக இருந்தால் நான் அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அண்ணா வந்து எல்லாமே எங்களுக்கு பண்ணுறாரு. அவரோட சேலரி ஃபுல்லுமே எங்களுக்கு தான் செலவு பண்ணுறாரு. அது வந்து கடனுக்கு போயிடுது. நம்ம மெடிக்கல் செலவு நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க தம்பியை அவர் பார்த்துக்கிறாரு. நம்மளும் அதில் வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுல்ல, பாரமாக இருக்கக்கூடாதுல்ல. அதனால் என்னோடய மெடிக்கல் செலவு நானே பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே பாய். கைஸ் இனி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஓகே பாய்.